நீ பெரிய முதலாளி சாமி, 10 பேருக்கு வேலை கொடுக்கறவரு. நான் 1ஆம் தேதி சம்பளத்தை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? சார், அன்னைக்கு பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சார். ஏதோ புத்திகேட்டதனமா நடந்துக்கிட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். அது எப்படி? உங்களுக்கு வாய் இருக்கிறதுனால வாய்க்கு வந்தபடி பேசிடுவீங்க. அப்புறம் அதே வாயால என்ன மன்னிச்சிருன்னு சொன்னா முதல்ல பேசுனதெல்லாம் ரப்பர் வச்சு அழிச்சா அழிஞ்சு போயிடுமா? சார், அன்னைக்கு நான் பேசுனது பெரிய முட்டாள்தனம், ஒத்துக்கிறேன். ஆனா நான் வேணும்னு பேசுனது இல்லை சார். ரொம்ப நேரம் காத்திருந்த எரிச்சல் வார்த்தையை கொட்டிட்டேன். அதான் மன்னிப்பு கேட்கறேனே சார். சரி, அதை விடு. இப்ப என்ன விஷயம் சொல்லு. பழையபடி சோடா சப்ளை பண்றேன் சார். இங்க வேற ஏற்பாடு பண்ணிட்டோமையா? அப்படி சொல்லக்கூடாது சார். மாசம் மாசம் உங்களுக்கு கமிஷன் தனியா கொடுத்துறேன் சார். அப்படியா? பாப்போம், நாளான்னைக்கு வா சார். அப்படியே அட்வான்ஸா ஒரு தொகை கொடுத்தீங்கன்னா மாச கடைசியில் கணக்கு பார்த்து கழிச்சுக்கலாம் சார். அதான பார்த்தேன். என்னடா ஓவரா குழையிறியேன்னு. கொஞ்சம் பண்ண முடியும் சார். ஏயா, நீ தர சோடாவுக்கு ரெகுலரா நான் ஆர்டர் கொடுக்கறதே பெரிய விஷயம். சரி, ஏதோ கமிஷன் கொடுக்குறியேன்னு பார்த்தா அட்வான்ஸ் கேக்குற. இது என்ன அவ்வளவு பெரிய பிசினஸா? வெறும் சோடா வியாபாரம் தானையா? தண்ணியில காத்தடிச்சு கொடுக்க போற, இதுக்கு போய் பெருசா பீத்திக்கிற? சார், நான் முன்ன மாதிரி இல்லாம கரெக்டா நடந்துக்குவேன் சார். இந்த பேச்சே வேணாம். இந்த அட்வான்ஸ் அது இதெல்லாம் விட்டு கிளம்பு சார். சொல்லியாச்சுல, போப்பா. ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணாத, போ போன்றல. அம்மா, சும்மா தானே படுத்துருக்கீங்க? என்னடா மாணிக்கம், சீக்கிரமே வந்துட்டீங்க. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. ஏண்டா, தோப்புக்கார்ட்ட பேசுனியா? அது ஒரு பெரிய வயிற்றுச்சு பிடிச்ச கதைமா. நம்ம நேரம் எங்க எல்லாமோ எப்படி எல்லாமோ போய் வெடிது பாருங்க. என்னடா சொல்ற? அதை ஏமா கேக்குறீங்க? ஏண்டா, தோப்புக்கார் ஏதாவது ஏமாத்திட்டாரா? இல்லம்மா, அந்த ஆள் ரொம்ப நாணயமானவன். அவன் நம்மளை ஏமாத்தல. அப்புறம் விவரமா சொல்லுடா. எனக்கு என்னமோ எதுவும் சங்கடமா இருக்குல்ல. தோப்புக்காரரு நான் கொடுத்த பணத்தை சரோட அப்பா கிட்ட திருப்பி கொடுத்துட்டாரு. போஸ் தனக்கு ஏதோ அவசரமா பணம் வேணும்னு கேட்டிருக்கான். ஓஹோ, ஓ மாமனாரு கர்ணபிரபு அந்த காசை தூக்கி மூத்த மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டாராக்கும். மூத்த மருமக மட்டும் இல்ல, சொந்தம் வேற. அதான் நம்மள கேட்காமையே கொடுத்துட்டாரு. அப்போ நீ என்ன தலையில துண்டு போட்டு போக வேண்டியது தானே? தனோ செயினை கொடுத்துருக்கா. என்னது? என்ன சொல்ற? தனோ அதோட செயினை கொடுத்து விட்டுருக்கு. என்னடா, நிஜமாவா? நான் போஸ் பணம் வாங்கினதை பத்தி ஒரு 2 வார்த்தை தாமா சொன்னேன். உடனே அந்த பொண்ணுக்கு சுருன்னு கோவம் வந்துருச்சு. காய்ச்சி மூச்சுன்னு கத்தி கழுத்துல இருந்த செயினை கழட்டி கொடுத்துருச்சு. ரோசம் அவளுக்கு மட்டும் இருந்தா போதுமா? என்னமோ என்ன தலையெழுத்தோ. சரி, நீ சாப்பிட்டியா? இல்லம்மா, பசிக்குது. சாப்பிட ஏதாவது கொடுங்க. என்னது, சாப்பிடலையா? ஊர் உலகத்துல மாமனார் வீட்டுக்கு போய் வக்கனையா சாப்பிட்டுட்டு செரிமானம் ஆகலன்னு இஞ்சி கஷாயம் கேப்பானுங்க. இங்க என்னடான்னா, பசிக்குது கஞ்சி ஊத்துமான்னு வந்து நிக்கிறான் நான் பெத்த புள்ள. அத்தை, நான் சீக்கிரமா சமைச்சிடுறேன் அத்தை. பண்ணுமா, உங்க வீட்டுலதான் என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆக்கி போடல. இந்த வீட்டு அரிசி பருப்புலையாவது என் பிள்ளைக்கு நல்லா ஆக்கி போடு. டேய் மாணிக்கம், அந்த செயினை வச்சு துட்ட புரட்டுறதுக்கு எங்கேயாவது ஏற்பாடு பண்ண வேண்டியதானடா? பண்ணணுமா? போய் ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வா, அதுக்குள்ள சமையல் ஆயிடும், வந்து சாப்பிட்டுக்கலாம். சரி. ஏங்க, சாயந்தரத்துக்குள்ள பாஸ் மாமா வந்து பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்க அவசரப்படாதீங்க. ஏமா, அவசரம்னு தானே என் புள்ள உன் ஊருக்கு வந்து பணம் வாங்க வந்தா? இப்ப அவசரப்படாதீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ இந்த வீட்டு பொண்ணு தானே. இந்த வீட்டு நிலைமைய கொஞ்சம் உணர்ந்து நடந்துக்க. உன் பிறந்த வீட்டு நினைப்பிலையே ஆடாத. உன் வேலையை பாரு. உங்க அக்கா எவ்வளவு கோவமா பேசி அந்த நகையை கொடுத்தா. என் மூஞ்சில வீசாத குறை.
பார்த்துட்டு தானே இருந்த, நான் மட்டும் இதுக்கு தாட்சியம் பார்க்கணும். என்னங்க கோச்சிக்காதீங்க, பாவம் அக்கா. புருஷனை பேசினதும் அவளால பொறுத்துக்க முடியல. அந்த நகை முதல்ல மாமா அக்காவுக்கு போட்டுது, ஆசையா வச்சிருந்தா. அதான் அத பத்தி எல்லாம் கவலைப்படுற நிலைமையில நாங்க இல்லடி அம்மா. மாணிக்கம் நகையை வச்சுட்டு வா. இல்ல எதிர்பார்த்த ரூபாய்க்கு அடகு வைக்க முடியலன்னா வித்துட்டு வந்துரு. உன் பொண்டாட்டி அவ அக்காக்காக 1000 சொல்லுவா. அதையெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத போ. ஏண்டிமா ஒலைய நீ வைக்கிறியா இல்ல நான் வைக்கட்டுமா? உங்க குடும்பம் தான் எங்களுக்கு மொத்தமா ஒலை வச்சிருச்சே, அப்புறம் என்ன யோசனை? வணக்கம் சார். உட்காருங்க. என்ன விஷயம்? இதை விற்கணும். புதுசா? ஆமா. என்ன என்னவா? முதலாளி வருவாரு, அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். என்ன சார் புரியல? ஏயா கடை வச்சிருக்கவன் இழிச்சவாயனா? முதலாளி வருவாரு, போலீஸை கூப்பிடுவாரு, அது வரைக்கும் இங்கே இரு. என்ன சார் சொல்றீங்க? ஏயா நடிக்கிறியா? 1.5 பெறாத செயின், இதை விற்க வந்துட்டியா? ஃப்ராடு சார். சத்தியமா இதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. இது டூப்ளிகேட்டா? அடேங்கப்பா, நகை உன்னோட தானே, திருடலையே சார். இல்ல சார், எந்ததான்? அப்புறம் என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி டூப்ளிகேட்டாங்கற? சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுலாம் நான் ஒன்றும் கிடையாது. ஏதோ மிஸ்டேக் இருக்கும், வீட்டில் போய் விசாரிங்க. எங்க போற? உட்காரியா. முதலாளி வராம அனுப்ப முடியாது. சார் கையை விடுங்க. கையை விடுங்க. விட முடியாது. உட்காரியா. கையை விடுங்க ப்ளீஸ், அசிங்கப்படாதீங்க. விடியா விடியா கையா. என்ன மாணிக்கம்? மோகன் இவர் என்ன தப்பா நினைக்கிறாரு. என்னையா சார், இந்த ஆள் டூப்ளிகேட் நகை விற்க வந்திருக்கான் சார். என்ன மாணிக்கம்? ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு மோகன். நகையை மாற்றி கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அசிங்கமா பேசுறாரு, போக விட மாட்டேங்கிறாரு. அப்படியா? இந்தாப்பா, அவர் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. மார்க்கெட்ல இருக்காரு, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். நீ பாட்டுக்கு ஆள் தராதரம் தெரியாம எதையா பேசிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் நான் பொறுப்பு. அனுப்பி அவரை. சரி கூட்டிட்டு போங்க சார். வா மாணிக்கம். மோகன் ரொம்ப தேங்க்ஸ் மோகன். சமயத்துக்கு நீங்க வரலன்னா அப்புறம். அடடா, என்ன மாணிக்கம், இதுக்கு போய் வா வா போலாம். பாரு பாருடி பாரு. டேய் என்னடா என்னாச்சு? அசிங்கப்பட்டு போயிட்டமா? கேவலப்பட்டு போயிட்டேன். என்னடா சொல்ற? இவ அக்கா இருக்காள, ரோசமா கழட்டி கொடுத்தாலே நகை, அது தங்க இல்லம்மா, கவரிங்க. என்ன ஃப்ராடுன்னு சொல்லி அந்த கடைக்காரன் உட்கார வச்சிட்டான். நல்ல வேலை தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னதுனால விட்டான். இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துப்பான். என்னது இது கவரிங் நகையா? என்னடி நடிக்கிறியா? நீ உங்க அப்பா உங்க அக்கா மாமன் எல்லாரும் சேர்ந்து ஃப்ராட் வேலை பண்றீங்களா? ரோஷப்பட்டு அவுத்து கொடுத்தாலே உங்க அக்கா, அப்ப அது கவரிங் நகைன்னு அவளுக்கு தெரியாமலா இருந்திருக்கும்? டேய் மாணிக்கம், தெரியாதனமா நம்ம குழியில போய் விழுந்துட்டோம். இவங்க அப்பங்கார என்னடான்னா உன்கிட்ட தர வேண்டிய காசை மாமங்காரங்கிட்ட தூக்கி கொடுத்துட்டான். இவன் மாமங்கார என்னடான்னா வெக்கம் இல்லாம நம்ம காசை வாங்கிட்டு போயிட்டான். அவன் பொண்டாட்டி என்னடான்னா கவரிங் நகையை தரான். டேய் இவங்க வீட்டுல எல்லாருமே ஃப்ராடு தாண்டா. நாம ஏமாந்து போயிட்டோம்டா. இல்ல, ஏதோ தப்பு நடந்திருக்கு. விசாரிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிரும். என்னடி தெரியும்? சொல்ல வரா பாரு, சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. உங்க அப்பா நியாயமானவனா இருந்தா என்னடி செஞ்சிருக்கணும்? மாணிக்கத்தோட காசை தரமாட்டேன்னு சொல்லி உன் மாமன் கிட்ட சொல்லி இருக்கணும். உன் மாமன் இருக்கானே சவடால்கார, உலக மகா ஃப்ராடுடி. இவ்வளவுக்கு அப்புறமா அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறே நீ? ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்கேயோ நடந்த தப்புக்கு அண்ணி என்ன செய்வாங்க பாவம். டேய் பிறந்த வீட்டை விட்டு கொடுக்காம பேசுறடா. இத பாருடி, எனக்கு உங்க வீட்டு ஆளுங்க மேல நம்பிக்கையே இல்லடி. என் பிள்ளைக்கு எங்கெங்கயோ எத்தனை பவுன் இல்லாமோ போறேன்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்களா வந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து ஏமாந்தோம் பாரு.
டேய் மாணிக்கம், உன் பொண்டாட்டி போட்டுக்கிறது தங்கமா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லடா. இத பாரு, நாளைக்கு வேலையா இவ போட்டுக்கிற நகைகளை கொண்டு போய் உண்மையானதா போலியானதான்னு உரைச்சு பாத்துடுறா. விளங்காத வீட்டுல போய் சம்பந்தம் பண்ணி என் பிள்ளையோட பொழப்பையே கெடுத்துட்டேனே. நீ வாப்பா, சாப்பிடல வா. வா. சரோ, அழாதம்மா. அம்மா அழாத கண்ணு. சாதாரண நாள்லயே அவ வாய்க்கு அவல் கிடைக்குமா பொறி கிடைக்குமான்னு அலைவாளே அவ. இனி கேட்கவா வேணும்? அம்மா, எது உண்மைங்கிறது எனக்கு தெரியாது கண்ணு. ஆனா நீ அழுகிறத பாக்குறதுக்கு மனசு தாங்கல கண்ணு, மனசு தாங்கல. ஏண்டா மணி, சோடா ஃபேக்டரி வச்சு நல்லா சம்பாதிச்சு 4 காசு புழங்குன்னு பார்த்தா நம்ம நிலைமை இப்படி கேஸு போன சோடா மாதிரி போயிருச்சேடா. கவலைப்படாதீங்க அண்ணே, தெக்கடிக்கிற காற்று திரும்பவும் அடிக்கும். உங்களுக்கும் நல்ல நேரம் வரும். எங்கிட்ட இருந்துடா வரும்? தொழிலில் பணம் கூரையை பிச்சுட்டு கொட்டாட்டியும் பரவாயில்ல, இப்படி ஒரு கம்பெனி வச்சிருக்க நீ நம்பி எந்த நாயாச்சும் 4 காசு கடன் தரானாடா? பிச்சைக்கார பயலுவ வக்கத்து போயிட்டானுங்க ஊரில் உள்ளவன்லாம். கடைசியில் என்னாச்சு? நம்ம இந்த கம்பெனி வச்சதில் நம்ம தண்ணி அடிக்கிறதுக்கு சோடா வாங்கின செலவு மட்டும்தான் மிச்சம். நல்லா சொன்னீங்க முதலாளி. ஏண்டா மணி, உங்கள்கிட்ட ஏதாவது காசு இருக்கு? ஏங்கிட்டியா? இருக்கு. தகரப்பட்டியில் ஒரு 28 ரூபா வச்சுருக்கேன், ரேஷன் கடைக்காக. முட்டா போயில அதை யாரா கேட்டா? ஏதாவது சேமிப்பு வச்சிருக்கியா? 2000 3000ன்னு இல்லை ஏதாச்சும் நகை நட்டு ஏதாவது வச்சிருக்கியாடா? என்ன முதலாளி, ஜாஸ்தி உள்ளே போயிடுச்சா? ஏன்டா அப்படி கேட்குற? பின்ன என்னங்க, நீங்கள் முதலாளி, நான் உங்ககிட்ட வேலை பார்க்குறேன். உங்ககிட்டே ஒன்றும் இல்லைன்னா என்கிட்ட என்ன இருக்கும்? சே, என்னடா அது? தமிழ்நாட்டோட நிதி நிலைமை இவ்வளோ மோசமாக போயிடுச்சு. என்கிட்டையும் காசு இல்லை, உங்ககிட்டையும் காசு இல்லை. அதை விடுங்க, இதை குடிங்க, காவலையாக மறப்போம். என்னாச்சு பாரு. ஓராடிச்சு தெருவுல விழுந்து கிடந்தாரு. முங்கிய பாரு, இவனெல்லாம் கெட்டு போறதே ஒண்ணு மாதிரி காலி பசங்க வந்து சேர்றான். இருக்கிற பிரச்சனை போறதுன்னு இது வேற. தேவைதான்யா, அவரை வீடு வரைக்கும் கொண்டாந்து சேர்த்தமுல்ல, இது எனக்கு தேவைதான். உங்க மருமையை ஒன்றும் பச்சை புள்ள இல்லைங்கய்யா நாங்க கெடுக்கிறதுக்கு. சரிதான், போயா. சரிக்கு சரி பேசிட்டு இருக்காத, முதல்ல கிளம்பு. நல்லதுக்கெல்லாம் ஏது காலம்? ஆமா, இவர் நல்லது சொல்ல வந்துட்டாரு. பவானி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? இப்பெல்லாம் ஜாஸ்தியா குடிக்கிறாரு லீலா. இப்படி எல்லாம் விட்டு வைக்க கூடாதுக்கா. தெளிவா இருக்கும் போதே விளக்கு மாத்தல 4 சாத்து சாத்தணும். அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். எனக்கு இல்லாத பண கஷ்டமா பிரச்சனையா? இந்த பசங்களுக்கு எல்லாம் தண்ணி போடுறதுக்கு இது ஒரு சாக்கு. வந்து சேர்த்துக்காம குடியாரம். இவங்க முன்னாடி மானத்தை வாங்குவா இப்படி எல்லாம் செய்றீங்க. எழுந்துருங்க, வீட்டுக்கு போலாம். எந்த வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு. எழுந்துருங்க. அம்மா அம்மா ஏய், வரம்போடா, வேடிக்கை பார்த்து. என்ன வேடிக்கை? போங்க, வேலையை பாரு. போங்க, நீங்கள் உள்ள போங்க. போற மானம் போயாச்சு. போங்க போங்க. இப்படி ஊர்ல எவ்வளவு மான மரியாதையோட வாழ்த்துக்கிட்டு இருந்தேன். 2 கல்யாணத்துல அத்தனை பெரிய போயிடுச்சு.